அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 10 இனியவை கூறல். குறள் 99. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. மீண்டும் சொல்கிறேன். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. சொற்கள் கனியும் பொழுது கடுஞ்சொல்லுக்கு இடம் ஏது? சொற்பொருள் இன்சொல் இனிமையான சொல்லை, இனிது ஈன்றல் இனிமையாக சொல்வதை, காண்பான் பார்ப்பவன் இங்கு இருக்கும்போது, எவன் கொலோ எவரின் பொருட்டு வன் சொல்லை அதாவது கடும் சொல்லை வழங்குவது உபயோகப்படுத்த முடியும். பொருள்: இனிமையான சொல்லை இனிமையாக சொல்வதை காண்பவன் இங்கு இருக்கும்போது எவரின் பொருட்டு கடுஞ்சொல்லை உபயோகப்படுத்த முடியும் என வள்ளுவர் கேட்கிறார். சான்றாக இதற்கு ஒரு கதையை பார்ப்போம். ஒரு சிறிய ஊரில் பக்தர் ஒருவர் சாமி பூடத்திற்கு காலையும் மாலையும் பூஜை செய்து வந்தார். பூடத்திற்கு மேலே ஒரே ஒரு வேப்ப மரம் இருந்தது. சாமி கும்பிட வருபவர்கள் வேப்ப மரத்தை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு செல்வது வழக்கமாக இருந்தது. பக்தரான இந்த பூஜாரி சிறிது அருள்வாக்கும் சொல்லி வந்தார். பெண்களிடம், தாயி, உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகுது, காணிக்கை போட்டு போ என கூறுவார். எந்த தீமையான சொல்லும் சொல்ல மாட்டார். ஒரு நாள் அவருக்கு சாமி பூடமாக நிற்கிறது, ஒரு சிறிய ஆலயம் கட்டினால் நல்லதாக இருக்குமே என நினைத்து அந்த ஊர் பெரிய மனுஷர்களை அணுகி, வீட்டுக்கு இவ்வளவு நிதி கொடுங்கள், கோயில் கட்டுவோம் என்று கேட்டார். அவர்களும் சிறிய பணத்தை சேகரித்து கொடுத்தார்கள். அதே ஊரில் பணக்கார, அதாவது செல்வாக்கோடு ஒருவர் இருந்தார். அவர் மகா கஞ்சத்தனம் உடையவராக இருந்தார். பூஜாரி அவரிடம் சென்று, ஐயா, சாமிக்கு கோயில் கட்டினால் இந்த ஊர் செழிம்பாக இருக்கும், நீங்கள் ஏதாவது நிதி கொடுங்கள் என்றார். அந்த பணக்காரரோ, இங்கே என்ன என் வீட்டு பனைமரத்தில் பணமாக காய்க்கிறது, போய்யா, போய் வேற இடத்தை பாரு என்று சூடான வார்த்தை சொன்னார். பூஜாரி மீண்டும், ஐயா, தாங்கள் என்னை சகோதரனாக நினைத்து நிதியாக 1000 தாருங்கள், இந்த ஊர் மக்கள் உங்களை மதிப்பார்கள் என்றார். எந்த மரியாதையும் எங்களுக்கு தேவையில்லை, போயா வேலையை பார்த்துக்கிட்டு என கோபத்தில் கூறினார் அவர். பூசாரி, ஐயா, சரி, நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், நாளை ஊர்க்கூட்டம் நடக்கிறது, அந்த கூட்டத்தில் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். மறுநாள் ஊர் மரத்தடியில் கூட்டம் நடைபெற்றது. பேசியதை பேசி முடித்தவுடன் ஆணும் பெண்ணுமாக வந்து கஞ்சத்தனமாகிய அந்த பணக்காரரிடம் வந்தார்கள். வந்து அவர் அருகில் வந்து, நீங்கள் ரூபாய் 1000 கொடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் என கூறி கை குலுக்கினார்கள், பாராட்டினார்கள், அவரை வாழ்த்தினார்கள். பணம் கொடுக்காமலே இவ்வளவு பேரு புகழ் கிடைக்கிறதே என நினைத்து பூஜாரியை அழைத்து, இந்தாப்பா, நீ கேட்ட 1000 ரூபாய் கேட்டாய், நான் 2000 ரூபாய் தருகிறேன், வைத்துக்கொள் என்று கொடுத்தார். இதற்கான காரணம் என்னவென்றால், உன் இனிய பேச்சின் முன் என் கடுஞ்சொல் செல்லாமல் போய்விட்டது என கூறி மகிழ்ந்து கோயில் கட்ட மேலும் நிதி தந்து உதவினார். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.